வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 4.5 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். A weightlifter lift a mass of 250 kg with the force of 5000 Newton to the height of 5 meter. What is the first question? What is the work done by the வெயிட் லிஃப்டர்? அதாவது ஒரு வெயிட் லிஃப்டர் 250 கேஜி வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை என்ன செய்கிறாரு அப்படின்னா லிஃப்ட் பண்ணுறாரு. எவ்வளோ ஃபோர்ஸோட லிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னா 5000 நியூட்டன் ஃபோர்ஸோட என்ன செய்கிறாரு அப்படின்னா அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் வேல்யூ 5000 நியூட்டன். எவ்வளோ ஹைட்டுக்கு தூக்குறாரு அப்படின்னா 5 மீட்டருக்கு தூக்குறாரு. இப்போ அந்த வெயிட் லிஃப்டரால் பண்ணப்பட்ட ஒர்க் டனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷனை பார்த்துக்கோங்க. when the weightlifter lift the mass, force and displacement are in the same direction. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான லைன். இப்போ அந்த வெயிட் லிஃப்டர் என்ன செய்வார் அப்படின்னா பொருளை கீழேருந்து மேலே தூக்குவார். அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறாரு? ஸோ கீழேருந்து மேலே தான். பொருளும் எப்படி எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது? கீழேருந்து மேலே தான். ரெண்டுமே கீழேருந்து மேலே தான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் எந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆங்கிளோட வேல்யூ 0. ஸோ ஒர்க் டனுக்கு ஃபார்முலா இது தான், FH cos theta. ஸோ எஃபோட வேல்யூ எவ்வளவு? 5000 நியூட்டன். அவர் கொடுத்துற ஃபோர்ஸோட வேல்யூ 5000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹெச் ஹைட்டு 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. cos 0 ஆங்கிளுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். cos 0ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ என்ன செய்யணும்? இந்த 3 வேல்யூவே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 25000 கிடைக்கும். ஸோ ஒர்க் டன் அதோட யூனிட் ஜூல். இப்போ இதை கிலோ ஜூலுக்கு மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். 25 கிலோ ஜூல். ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும்தான் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. நம்ம பிஎன்சியும் பார்த்துருவோம். What is the work done by the gravity? Work done by the gravity அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அவர் பொருளை மேலே நோக்கி தூக்குறாரு. அதே நேரத்தில் கிராவிட்டி என்ன செய்யும் அப்படின்னா அந்த பொருளை கீழே நோக்கி இழுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருப்பாங்க. when the weightlifter lift the mass, the gravity acts downwards, which means that the force and displacement are in opposite direction. அப்பப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், பொருள் மேலே தான் மூவ் ஆகுது. ஓகே, பொருள் மேலே தான் மூவ் ஆகுது. ஆனால் கிராவிட்டி கீழே நோக்கி செயல்படுது. கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன செய்யும்னா அந்த பொருளை கீழே நோக்கி இழுக்க ட்ரை பண்ணும். பட் அந்த வெயிட் லிஃப்டர் இந்த கிராவிட்டியால் கொடுக்கப்படுற ஃபோர்ஸை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அதனால தான் அந்த பொருள் மேலே நோக்கி போகுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது அதே ஃபார்முலா தான் FH cos theta. ஸோ எஃப்க்கு பதிலாக M/G அப்படின்னு என்ன செய்யலாம்? சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இங்கே M எதை இண்டிகேட் பண்ணுது? மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அதோட வெயிட்டை தான் போடணும். 250. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் 250 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருந்தோம்? பார்த்துருந்தோம். ஸோ 250 தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஜியோட வேல்யூ 10. ஸோ 9.8 ஜென்ரலாக இவங்க கால்குலேஷன் பர்பஸுக்காக 10ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 5 ஹைட்டு. இப்போ cos 180, இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வேல்யூ. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி நடக்குது அண்ட் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் செயல்படுது. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் 180. அப்போ cos 180. cos 180யோட வேல்யூ -1. இப்போ இந்த 3 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ -12,050 ஜூல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணால் ஆஸ் யூஷுவல் 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். -12.5 கிடைக்கும். -12.5 கிலோ ஜூல். லாஸ்ட் கொஸ்டின், இந்த நெட் ஒர்க் டன், டோட்டல் ஒர்க் டன். இப்போ நடந்திருக்கிற இந்த ரெண்டு ஒர்க் டன் என்ன செஞ்சிட வேண்டியதான்? ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 25 kg -12.5 kg. இப்போ பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ வைக்கலிங்க. பெரிய வேல்யூவோட சைன். ஸோ +12.5 kg நடக்கும். kj அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? கிடக்கும். kgன்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ சாரி ஃபார் த மிஸ்டேக். யூனிட் kj, கிலோ ஜூல்.
ஸோ இப்போ பாருங்கள் ப்ளஸ் 12.5 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது பொருள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மேலே நோக்கி மூவ் ஆகி இருந்திருக்கும். இந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான், ஜாஸ்தியாக இருந்திருந்தா தான் அந்த பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு வேளை இந்த நெட் ஒர்க் டன் வந்து 0வாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு வேலை ஒரு இடத்துல கிடைக்கும். அப்போனா அந்த பொருள் எங்கேயுமே மூவ் ஆகலை, அந்த இடத்துல அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேங்க்யூ.